நண்பர்களே, முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்ஸ் பேக் வைக்கலாம்னு ஒரு குரூப் காலையிலேயே 4 முட்டைய உடைச்சு குடிக்க சொல்லுது. இன்னொரு பக்கம் வீட்ல முட்டையில இருக்க மஞ்சக்கருவ தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நடுவுல இருக்க நம்ம இந்த முட்டைய சாப்பிடலாமா, வேண்டாமா அப்படின்னு குழம்பி போயிரும். சரி, நிஜமாவே முட்டை நம்ம உடம்புக்கு நல்லதா? இல்ல கெட்டதா? அது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா? வராதா? இந்த வீடியோவோட எண்டுல நீங்க வாரத்துக்கு எத்தனை முட்டை சாப்பிடணும்? யாரு மஞ்சக்கருவ தொடவே கூடாது? எல்லாத்துக்கும் சயின்ஸ் பூர்வமா விடை கிடைக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த முட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சயின்ஸ் படி பார்த்தா முட்டை ஒரு நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ் மாதிரி. ஒரு முழு முட்டையில கிட்டத்தட்ட 6 கிராம் உயர்தர புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அதில வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், டி, அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கோலின் அப்படிங்கிற சத்தும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல ஆளினால் அழகுராஜா மாதிரி முட்டை எல்லா சத்தையும் வச்சிருக்கு. இதில ட்விஸ்ட் என்னன்னா, வெள்ளை கருவுல வெறும் புரோட்டீன் மட்டும் தான் இருக்கு. ஆனா, மஞ்ச கரு இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் மத்த எல்லா சத்துக்களும் இருக்கு. அதோட சேர்ந்து அந்த கொலஸ்ட்ராலும் மஞ்ச கருவுல தான் இருக்கு. இப்போ இந்த முட்டை எப்படி வில்லன் ஆச்சுன்னு பார்ப்போம். 1960கள்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு முட்டையின் மஞ்சக்கருவுல 185 மில்லிகிராம் அளவு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 200 மில்லிகிராம்ல இருந்து 300 மில்லிகிராம் வரைக்கும் தான் கொலஸ்ட்ரால் தேவை. அதுக்கு மேல சாப்பிட்டா ஆபத்து அப்படின்னு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லுது. ஸோ இப்படி இருக்கும்போது, ஒரு மனுஷனுக்கு ஒரு முட்டையிலேயே இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா, இது ரத்தத்தில கொலஸ்ட்ரால ரொம்ப கூட்டி, ஹார்ட் அட்டாக் வர வைக்கும் அப்படின்னு இந்த ரிசர்ச்ல குண்ட தூக்கி போட்டாங்க. அத கேட்டுட்டு நம்ம ஊர்லயும், "முட்டையா சாமி வேண்டாம்" அப்படின்னு மக்கள் தெறிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. நம்ம வீடுகள்ல கூட சில பேரு மஞ்ச கருவ தூக்கி போட்டுட்டு சாப்பிட்றா தம்பி அப்படின்னு நம்மள சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனா அது தப்பா, சரியான்னு பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம சாப்பிடுற கொலஸ்ட்ராலும், நம்ம உடம்புல ஹார்ட் அட்டாக் உருவாக்குற கொலஸ்ட்ராலும் 2ம் ஒண்ணு கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா, நம்ம லிவர் தினமும் கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுது. நம்ம முட்டை மூலமா சாப்பிடுற கொலஸ்ட்ரால் சாப்பிட்டா, லிவர் தன் உற்பத்திய அதுவே குறைச்சுக்க முடியும். பெரிய பெரிய ரிசர்ச்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டை சாப்பிடுறதுனால சாதாரண மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ முட்டை சாப்பிட்டா நேரா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு பயப்படுறது, சிங்கம் படம் பார்த்தா சிங்கம் கடிச்சிடும்னு பயப்படுற மாதிரி தான். ஆனா இங்க தான் ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது. எல்லாரும் முட்டைய அள்ளி அள்ளி சாப்பிடலாமா? அப்படிதான் கிடையாது. சில பேரு முட்டையோட மஞ்சக்கருவ கண்டிப்பா லிமிட் பண்ணணும். இல்லன்னா தவிர்க்கணும். இப்போ அவங்க யார் யார்ன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள், முட்டை மஞ்சக்கரு ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை கொஞ்சம் அதிகப்படுத்துதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அதிகமா இருந்துச்சுன்னா, முட்டைய குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ ரொம்ப எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க, ஒரு வாரத்துக்கு 2லிருந்து 3 முட்டை மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி சிலருக்கு கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிடுற கொலஸ்ட்ரால் அதிகமா அவங்க உடம்புல ஜெனடிக்காவே அப்சார்ப் ஆகக்கூடும். அவங்க ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் சீக்கிரமா அவங்க உடம்புல ஏறக்கூடும். அந்த மாரி இருக்கிறவங்க முட்டையில இருக்க மஞ்சக்கருவ குறைச்சு சாப்பிடுறது, இல்ல சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 60 வயதுக்கு மேலானவங்களும் டெய்லி ஒரு மஞ்சக்கருவ சாப்பிடாம 2லிருந்து 3 மஞ்சக்கரு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம். சாதாரணமா ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு, அதாவது எந்த நோயும் இருதய நோயோ, இல்ல அதிக கொலஸ்ட்ரால் இல்லாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 முட்டை தாராளமா மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிடலாம். அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கவங்க வாரத்துல ஒரு 2, 3 முட்டை சாப்பிடலாம். ஆனா வெள்ளைக்கரு தினமும் சாப்பிடலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பு, முட்டைய அவிச்சு சாப்பிடாம, அத நல்லா எண்ணெய ஊத்தி பொரிச்சு, முட்டை மசாலா, முட்டை கொத்து பரோட்டா,
ஆயில் கலக்கின்னு சாப்பிட்டுட்டு முட்டையை சாப்பிட்டேன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. தப்பு முட்டை மேலே இல்லைங்க, நீங்கள் ஊற்றின ரிஃபைன்டு ஆயில் மேலே தான் தப்பு. ஸோ தயவுசெய்து முட்டை சாப்பிடும்போது அதோடு சேர்க்குற எண்ணெயை குறைச்சி சாப்பிடுங்க. பொதுவாக அவிச்சு சாப்பிட்றது பெட்டர். ஸோ ஃபைனல் தீர்ப்பு என்னென்னா, முட்டை வில்லன் கிடையாது. அது நம்ம உடம்போட ஃப்ரெண்டு. அளவோடு சாப்பிட்டா அது ஒரு அல்டிமேட் ஹெல்த் பூஸ்டர். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தாராளமாக சாப்பிடலாம். மஞ்சக்கருவை விஷம் மாதிரி பார்க்க தேவையில்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றதுனால சாதாரண மக்களுக்கு, எந்த நோயும் இல்லாதவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த முட்டை பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜோசப் ஞானராஜ். நன்றி, வணக்கம்.